நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை செகண்ட் பை செகண்ட் இன்ச் பை இன்ச் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? மெயினாக சிங்கப்பூர் வர்றவங்க வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வேலை இருந்தது அப்படின்னா நீங்கள் வேலையை பாருங்கள். வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கையில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா சிங்கப்பூருக்குள்ளே நுழைய முடியாமல் இப்போ திரும்பி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ சிங்கப்பூர் வர்றவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் கொஸ்டினை கேளுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூருக்குள்ளே VTL பாஸ் மூலமாக உள்ளே வரவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் எடுத்துகிட்டு வரணும், ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பணம் சிங்கப்பூருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பணம் மாற்றணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்ததுக்கப்புறம் சிம் கார்டை பற்றி, ப்ளஸ் வந்து ஹோட்டல் வந்து இங்கே 2 நாள் தங்க போகிறீங்கல்ல, அதுக்கு வந்து ஹோட்டல் எப்படி புக் பண்ணுறது இப்படின்ற ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். வேலை இருந்ததுன்னா முடிச்சுட்டு அப்புறம் பாருங்கள். நான் எல்லா வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லவே மாட்டேன். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் எல்லா வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டேன். வீடியோ லைக் பண்ணுங்கன்னு எல்லா வீடியோவுக்கும் சொல்லுவேன், பட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட்டு ஃபுல்லாக பாருங்கன்னு இது மாதிரி முக்கியமான வீடியோவுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ வந்து நான் ஃபுல்லாக பாருங்கன்னு சொன்னால் அதை தயவுசெய்து முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிங்கப்பூர் வர்றவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைக் பண்ணால் தான் நிறையா பேருக்கு போய் சேரும். அதனால் அவங்களும் வந்து சிங்கப்பூர் வர்றவங்களுக்கு தான் மெயினாக போய் சேரும். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறுவாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோ. வேக்சினேஷன் ட்ராவல் லேண்ட் VTL அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் வந்து குவாரண்டைன் இல்லாததுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அலௌன்ஸ் பண்ணி ஃப்ளைட் வந்து விட்டாங்க. இது மூலமாக வந்து நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இது ஆரம்பித்ததுலேருந்து டவுட்ஸ் நம்ம ஆளுகளுக்கு இதில் வர்றதா அதில் வர்றதான்னு அவ்வளவு சந்தேகங்கள். எப்போயுமே வந்து இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்னா நம்ம எப்போயுமே வந்து கமெண்ட் செக்ஷன்லேருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வீடியோ போடுவேன். இன்றைக்கி உங்களுக்கு நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், புதன்கிழமைனா கமெண்ட்டுக்காக வீடியோ வந்துடும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 199 பேர் வந்து VTL பற்றி தான் எப்படி வர்றது, டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரெகுலராக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார், இந்த பணம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும். அதை மட்டும் தனியாக போடாமல் இதில் எல்லாமே வந்துடும்ல. ஸோ வந்து எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் சிங்கப்பூருக்கு கிளம்பணும் அப்படின்னா உங்களுக்கு IP வந்ததுலேருந்து திருப்பி இங்கே வந்து இறங்குற வரைக்கும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உள்ளே வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இதுலேயும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக பார்த்தேன்னா ரிப்ளை பண்ணிடுவேன். டைம் இருக்கையில் ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் முன்ன பின்னால் டைம் ஆகலாம், பட் மோஸ்ட்லி நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து டாக்குமெண்ட்ஸை பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து IP வந்துருச்சு. IP வருது, இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸில் வர்றீங்க, இல்லை டூரிஸ்ட் விசாவில் வர்றீங்க, எதில் வர்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான விசா வந்துருச்சு அப்படின்னோன்னே ஃபஸ்ட்டு விசா தான் வேணும். விசா வந்துருச்சா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா VTL பாஸ் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு அவங்களாம் வந்து அவங்களே டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்களாம் அவங்களே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து கம்பெனியை அப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து VTL அப்ளை பண்ணோன்னே VTL லெட்டர் வந்துடும், டேட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த VTL அப்ளை பண்ணையில் வந்து இந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, இந்த QR கோடு ப்ராப்ளம் அப்படின்லாம் நிறையா பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. QR கோடு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அந்த PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணலாம். அதுலேயும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வேறு QR கோடை பிரிண்ட் அவுட் போட்டு அதை அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பிரிண்ட் அவுட் வந்து கொஞ்சம் தெளிவாக போட்டிங்க அப்படின்னா வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? ப்ளஸ் வந்து இந்த நேம் கொஸ்டின் கேட்பாங்க. நேம் வந்து ஏன்னா முன்னாடி இருந்தால் பிரச்சனை இல்லையா, பின்னாடி இருந்தால் பிரச்சனை இல்லையா அப்படின்னா நேம் முறைப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்பா நேம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும், அப்பா நேம் முழுவதுமாக இருக்கணும், ரெண்டாவது நம்ம நேம் இருக்கணும், இப்படி நேம் இருக்கணும், அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கணும். இது அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். சிங்கப்பூர் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போய் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் எப்படி மாற்றுறதுன்னு. அதை பார்த்து நீங்கள் மாற்றிக்கங்க. அதை பார்த்து நம்ம நண்பர்கள்லாம் மாற்றிருக்காங்க, அது மாதிரி நீங்களும் மாற்றிக்கங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வேக்சினேஷன் 2 சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து வேக்சினேஷன். இன்னும் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, டோஸ் வந்து நான் ஒரு டோஸ் தான் வந்து சிங்கப்பூரில் போட்டேன், இப்போ இந்தியாவில் நான் இருக்கிறேன், வர முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது ரெக்கவரிக்கெல்லாம் சிங்கப்பூரில் ஒரு டோஸ் தான் போடுவாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு டோஸுனாலும் வந்து நீங்கள் ஃபுல்லி வேக்சினேஷன் தான் அர்த்தம். 2 டோஸ் போட வேண்டியவங்க மட்டும்தான் 2 டோஸ் ஃபுல்லாக போட்டிருக்கணும். சில பேர் வந்து ரெக்கவரிக்கெல்லாம் வந்து ஒரு டோஸ் போட்டாலே போதும். ஸோ வந்து அது ப்ராப்ளம் ஆகாது. நீங்களும் ஃபுல்லி வேக்சினேட்டட் தான் வரலாம், ஓகேங்களா?
சரி, இப்போ வந்து விடிஎல் பாஸ் அதை அப்ளை பண்ணி விடிஎல் பாஸ் டேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே டிக்கெட் போட்டுருங்க. இமீடியட்டாக டிக்கெட் போட்டுருங்க. நிறையா பேர் வந்து திருச்சியில் இருந்தெல்லாம் டிக்கெட் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. திருச்சியில் இருந்தெல்லாம் டிக்கெட் போடக்கூடாது. விடிஎல் ஃப்ளைட் வந்து இப்போதைக்கு சென்னையிலேருந்து தான் இருக்குது. சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு ரொம்ப ஹையாக இருக்குது. சப்போஸ் மும்பை போயோ இல்லை டெல்லி போயோ வந்தால் கம்மியாக தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு 45,000 ஃப்ளைட் டிக்கெட் வருது அப்படின்னா மும்பையிலேருந்தோ இல்லை டெல்லியிலேருந்தோ போனால் 25,000க்குள்ளார முடிஞ்சிருது. ஸோ வந்து அப்படியும் நீங்கள் வரலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஸ்ரீலங்கா வந்தால் வந்து குவாரண்டைன் வந்து கம்பெனி வந்து பே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது கம்பெனியோட இது தான். நமக்கு அதுக்கும் அதில் நம்மளால் தலையிட முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, இல்லைன்னா வேணான்னு சொல்லிடலாம். பட் வந்து என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா வேறு வழி இல்லை. இப்போதைக்கு அவங்கவுங்களும் வர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துடுறது நல்லது. அதுக்கு பே பண்ணிடுங்க, வேறு வழி இல்லை. முன்னாடியே அப்படி தான் சில கம்பெனி வந்து நம்மளை தான் பே பண்ண சொன்னாங்க. $1,400 பே பண்ணணும். ஓகே, இப்போ டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். டிக்கெட் வந்து செக் பண்ண தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், ஹவ் டு செக்கிங் சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே சிங்கப்பூர் வேலை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாலும் பார்க்கலாம். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ டிக்கெட் போட்டாச்சா? டிக்கெட் போட்டோன்னு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோட்டல் புக் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி கம்பெனியே ஹோட்டல் வந்து புக் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட் விசா, டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்களுக்கு வந்து ஹோட்டல் வந்து நீங்களே தான் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நிறையா பேர், இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் ஸ்டூடெண்ட் விசாவில் வர்றாரு. அவர் பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் புக் பண்ணால் அவங்க நார்மல் ஹோட்டலில் புக் பண்ணி விட்டானுங்க. நார்மல் ஹோட்டலில் புக் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னா, நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை தொட்டிங்க அப்படின்னா இந்த குவாரண்டைனுக்குன்னு தனியாக ஹோட்டல்ஸ் இருக்குது. அந்த ஹோட்டல் நேமு, அந்த ஹோட்டல் மேனேஜரோட இமெயில் ஐடியும் வரிசையாக இருக்குது அந்த வெப்சைட்டில். சிங்கப்பூர் வர்றவங்க அந்த வெப்சைட்டில் அந்த மெயில் ஐடிக்கு போங்க. மெயில் ஐடிக்கு போய் இந்த மாதிரி குவாரண்டைன் நான் இது பண்ணணும், எனக்கு ரூம் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பணத்தை வந்து அவங்க அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் வந்து புக் ஆயிரும். நீங்கள் சிங்கப்பூர் வரணுன்னா நீங்கள் என்ட்ரி கார்டுக்கு அப்ளை பண்ணல, நீங்கள் ஹோட்டல் ரூமோட நீங்கள் ஹோட்டலோட அட்ரஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு என்ட்ரி கார்டு அப்ளை ஆகும். ஸோ வந்து அதையும் வந்து நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் அதையும் புக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஹோட்டலை புக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து நீங்கள் வர்றதுக்கு 2 அல்லது 3 நாளைக்கு முன்னாடி என்ட்ரி கார்டு, அதை வந்து கண்டிப்பாக வந்து அது என்ட்ரி கார்டுன்னு சொல்லுவாங்க, SG அரைவல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ICA சிங்கப்பூர் இமிக்ரேஷன் ஆஃபீஸரால் கொடுக்கப்படுறது தான் என்ட்ரி கார்டு அப்படின்றது. அந்த என்ட்ரி கார்டு இல்லைன்னா அவங்களால வர முடியாது. கண்டிப்பாக வந்து VTLல வந்தாலும் அந்த என்ட்ரி கார்டு தேவை. ஸோ என்கிட்ட வந்து VTL பாஸ் இருக்குது, அதனால் வரணும்னா வர முடியாது. VTL பாஸ் வந்து உங்களுக்கு டேட்டு தான் கொடுக்குறாங்க, நீங்கள் எப்போ வரலாங்கிற டேட்டு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதோட வேலை முடிஞ்சு. உங்களுக்கு என்ட்ரி கார்டு இருந்தால் தான் நீங்கள் உள்ளார வர முடியும். ஸோ வந்து அதை அப்ளை பண்ணணும். என்ட்ரி கார்டு அப்ளை பண்ணையில் வந்து அவங்க அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சுங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் தருவாங்க. அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அவங்களது நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டாக்குமெண்ட் தருவாங்க, அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. 2 டாக்குமெண்ட் வந்து என்ட்ரி கார்டில், 2 SG அரைவல் கார்டில் 2 டாக்குமெண்ட் வேணும். நான் ஆல்ரெடி இந்த சிங்கப்பூர் வர தேவையான டாக்குமெண்ட்ஸில் அதோட ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு. என்ட்ரி கார்டு அப்ளை பண்ணல, நீங்கள் இன்சூரன்ஸும் போட்டாகணும். இன்சூரன்ஸுக்கு எவ்வளோ வரும் என்னன்ற டீட்டெயில்ஸையும் நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து அதில் போய் வந்து நீங்கள் இன்சூரன்ஸும் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் வந்து ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் தேவை கிடையாது. அது வந்து கம்பெனிலே அப்ளை பண்ணிடுவாங்க. டூரிஸ்ட் விசா, ஸ்டூடெண்ட் பாஸு, இந்த ஷார்ட் டைம் பாஸில் வர்றவங்க மட்டும்தான் வந்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி PCR டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? PCR டெஸ்ட் எடுத்துக்கங்க. அதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கீங்க. ஏறுறதுக்கு முன்னாடி, ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி 48 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து இறங்குற வரைக்கும் அந்த 48 ஹவர்ஸ் மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸு. இதை நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். நீங்கள் திருப்பி கூட இன்னொரு டைம் ரிவைன் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை இடையில நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிங்கை காப்பி பண்ணி சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இடையில என்னென்ன டாக்குமெண்ட்ஸுங்கிறது, இந்த டாக்குமெண்ட்ஸ் வரிசையாக கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் வந்துடலாம். நான் இன்னொரு டைம் டாக்குமெண்ட் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு IPA, 2வது VTL பாஸு, அடுத்தது டிக்கெட்டு, அடுத்தது ஹோட்டலு, அடுத்தது ஹோட்டல் புக் பண்ணதுக்கப்புறம் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் VTL பாஸு, ஹோட்டலு புக் பண்ண அந்த சர்டிஃபிகேட், அந்த டாக்குமெண்ட்டு, என்ட்ரி கார்டு, இந்த டாக்குமெண்ட்டு, இன்சூரன்ஸு, இது 3ஐயும் வச்சு
என்ட்ரி கார்டுக்கு அப்ளை பண்ணணும். இது 3 இதை வச்சா என்ட்ரி கார்டு அப்ளை பண்ணால் என்ட்ரி கார்டு வந்துடும். வர்றதுக்கு முன்னாடி பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? இங்கே வந்ததுக்கப்புறம் 3ஆவது நாளும் 7ஆவது நாளும் இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க பிசிஆர் இது ஏஆர்டி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஆர்டி டெஸ்ட்டை பற்றி நான் நேற்றே வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு போட்டிருந்தேன். ஏஆர்டி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து $15 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 நாளில் வந்து இங்கே பிசிஆர் டெஸ்ட்டு எடுத்து தான் உங்களை ஹோட்டலில் தங்க வைப்பாங்க. அந்த பிசிஆர் ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் 3ஆவது நாள் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் 3ஆவது நாள் வந்து நீங்கள் ஏஆர்டி டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 7ஆவது நாள் ஒரு தடவை எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் ரூல்ஸ். ஏஆர்டி டெஸ்ட் எங்கே எடுக்கணும்னா அவங்க சொல்கிற ப்ளேஸில் போய் நீங்கள் எடுக்கணும். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது தாங்க தேவையான டாக்குமெண்ட்ஸு. இதை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். VTLல் நான் வர்றதுக்கு இது இருந்தால் போதும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சூப்பராக நீங்கள் வந்து சேர்ந்துடலாம். எல்லோரும் நல்லபடியாக வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பணமாற்று முறை. பணத்தை வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது? ஏன்னா இந்தியன் மணியை வந்து சிங்கப்பூரில் யூஸ் பண்ண முடியாது. முன்னாடியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிங்கப்பூரில் தான் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்குனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட 2-3 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் டாக்குமெண்ட்டை செக் பண்ணுவாங்க. இமிக்ரேஷனில் போய் நீங்கள் இமிக்ரேஷன் ஆஃபீஸரை பார்ப்பீங்க. உங்கள் கைரேகை உங்கள் ரேகை இல்லை கண் ரேகை எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு உங்களை வந்து டேரெக்டாக லக்கேஜ் எடுக்க விடுவாங்க. லக்கேஜ் எடுத்துக்கிட்டு டாக்ஸி ஸ்டாண்டில் நின்று டாக்ஸி ஏறி போயிட்டே இருக்கணும். நீங்கள் எங்கேயும் பொருள் வாங்க போகிறது அப்படிலாம் முடியாது. முன்னாடியெல்லாம் நாங்கள் சிகரெட் வாங்குவோம், இது ஆல்கஹால் வாங்குவோம், எல்லாமே வாங்கலாம். இப்போ அதெல்லாம் எதுவுமே வாங்க முடியாது. டேரெக்டாக ஹோட்டலுக்கு தான் போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளே நுழையும் போதே வந்து மணி எக்ஸ்சேஞ்சில் இந்தியாவிலே நீங்கள் பணத்தை மாற்றிக்கோங்க. இந்தியாவில் நீங்கள் உங்கள் பேன் கார்டு கூட எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப அதிகமான அமௌண்ட் மாற்றினா பேன் கார்டு கேட்குறாங்க. ஸோ வந்து பேன் கார்டையும் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இந்தியாவிலே பணத்தை மாற்றிக்கிட்டு வந்துடுங்க. சிங்கப்பூர் டாலராக மாற்றிக்கிட்டு வந்துடுங்க. ஏமாந்துடாதீங்க. இந்தியாவிலையும் பணம் மாற்றையில் ஏமாந்துடாதீங்க. சில இடங்களில் வந்து வெளியில் வந்து பணம் ஊர் காசு இருக்குது கொடுங்க, நான் இந்தியா காசு தரேன், சிங்கப்பூர் டாலர் தரேன்லாம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லீகலாக அதெல்லாம் பண்ணாதீங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் இதில் போய் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஓகே, அடுத்தது வந்து சிம் கார்டு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கப்பூரில் இறங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை இருக்குது. உங்களுக்கு ஒய்ஃபை இல்லாத ஒரே இடம் ஃப்ளைட்டு, அப்புறம் இது ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போகிற டிஸ்டன்ஸு. அந்த 2 இடத்துல மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை இருக்காது. மீதி எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை இருக்கும். வந்தோடனே நீங்கள் சிம்மு வாங்க முடியாது, வெளியில் போக முடியாது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தயவுசெய்து ஏர்போர்ட்டில் வந்து வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. பட் ஏர்போர்ட்டில் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அப்படி வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட $40 $50 வரைக்கும் வரும் சிம் கார்டு. நீங்கள் சிங்கப்பூர் இது லோக்கலில் வெளியில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா வெறும் $10 தான் வந்து சிம் கார்டோட ரேட்டு. ஸோ வந்து இதை எப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா ஏர்போர்ட்டில் வாங்காமல் நீங்கள் வந்துட்டு ஒய்ஃபைலே வந்து வாட்ஸ்அப் இருக்குது, நீங்கள் பேசிக்கலாம் எல்லாருக்கும். சிம் கார்டு வாங்கினோன்னா நீங்கள் சிம் கார்டை போட்டு நீங்கள் எல்லாருக்கும் பேசிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நீங்கள் 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா வெளியே வந்து நீங்கள் சிம் கார்டு வாங்கிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஹோட்டலுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஹோட்டல் வந்து நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதில் போனீங்கன்னா இமெயில் ஐடி இருக்குது. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கேருந்து ரிப்ளை வரும். அவங்க வந்து இந்த மாதிரி எந்த டேட்டு என்னென்னு கேட்பாங்க. நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்புனீங்கன்னா உங்கள் பேரில் ரூமு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை மாற்றி விட்டிங்கன்னா மேட்ரு ஓவர். ஓகேங்களா? இப்படி தாங்க, இது தாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லிட்டேன்னா, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டேன், பணம் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டேன், சிம் கார்டை பற்றி சொல்லிட்டேன், ஹோட்டல் புக்கிங்கை பற்றி சொல்லிட்டேன், எல்லாத்த பற்றியுமே சொல்லிட்டேன். VTLல் வர்றவங்க எல்லாருமே வந்து இதை ஃபுல்லாக பார்க்கணும். இதில் வந்து நான் எதையுமே மிஸ் பண்ணலை, கரெக்டாக சொல்லியிருக்கேன். ரொம்ப பொறுமையாக கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் கேளுங்க. நீங்கள் நல்லபடியாக வந்தாலே எனக்கு போதும். நம்ம வீடியோவை பார்த்து சரி நம்ம நண்பர்கள் நல்லபடியாக வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சா நான் சந்தோஷம் தான். நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரி உங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அது மாதிரி உங்களுக்கு நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம் தான். லாக்டவுன் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் லாக்டவுன் போட இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த கொரோனா வைரஸோட அந்த புது வேரியண்ட்டோட எந்த அளவுக்கு வந்து அது வீரியமாக இருக்குது, அதனால் வர்ற பாதிப்புகள் என்னன்றதை பொறுத்து தான் வந்து லாக்டவுன் போடுவாங்களா என்னன்றது சொல்ல முடியும். இப்போதைக்கு ஆனால் லாக்டவுன் கிடையாது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதெல்லாம் வந்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ப்ராசஸிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். டிக்கெட்டை வந்து ட்ராவல்ஸில் போடுங்க. சப்போஸ் கேன்சல் ஆனால் திருப்பி வாங்குற மாதிரி பாருங்கள். அது மாதிரி எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. ஓகேங்களா? பட் எதுவும் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேளுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.